ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வழி மேல விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறாங்க பாஜகவும் அதிமுகவும். ஐயா எப்படியாவதுன்னா எங்க கூட்டணியில வந்து கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. நாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா தொங்கி ஊசலாடி என்ன பண்றோம், ரொம்ப படாத பாடுபடுறோம் ஐயா, நீங்க கொஞ்சம் வாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை கூட்டணிக்குள்ள வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் என்ன பண்றாங்க, அலக்கழிக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து ரொம்ப அலட்டிக்கிறாருப்பா, ரொம்ப தான் பிகேவ் பண்ணிக்கிறாரு. ரெண்டு கட்சி எப்பேற்பட்ட பெரிய கட்சி, ஒரு தேசிய கட்சி ஒரு மாநில கட்சி, ரெண்டு பெருங்கட்சியும் வந்து என்ன பண்றாங்க, விஜய் அவர்கிட்ட வந்து கூப்பிடுறாங்க. ஆனா விஜய் ரொம்ப தான் பிகேவ் பண்ணிக்கிறாரு அப்படின்ற ரேஞ்சில தான் அரசியல் வட்டாரங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் வந்து பாத்தீங்கன்னா அரசியல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசல் புரசல பேச்சுகள் இருக்கு. ஆனா அது தேர்தல் அவருக்கு வந்து வாய்ப்பை கொடுக்குமா அப்படின்னா சத்தியமா கொடுக்கவே கொடுக்காதுங்க. அண்ணன் விஜய் அவர்கள் வந்து துண்ட போட்டின்னு பனையூர் அலுவலகத்துல உக்காஞ்சின்னு பஞ்சாயத்து வேலை தான் பார்க்கணும் அப்படின்ற ரேஞ்சில தான் நிலவரங்கள் சொல்லுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாஜக அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குதா அப்படின்னா இல்லவே இல்ல. இந்த கூட்டணிக்கு ஸ்ட்ராங்கா ஒரு ஆள் வேணும். ஏன்னா பாஜக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியை நம்ப முடியாது சாமி, ஏன்னா அவர் எப்பேற்பட்ட ஜித்தாலி ஜித்து வேலை எல்லாம் பண்ணியிருக்காரு. சசிகலாவை கொஞ்ச நஞ்சமா பண்ணாரு, ஓபிஎஸ் அவர்களை பாடப்படுத்தினாரு, டிடிவி தினகரனுக்கு பண்ணாதையா பண்ணிட போறாரு. அவர் எப்படியாச்சுன்னா என்ன பண்ண போறாரு, லெப்ட்ல இண்டிகேட்டரை போட்டு ரைட்ல திரும்புற ஆளு, அவரை நம்பவே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற உளவு ரிப்போர்ட் எல்லாம் டெல்லிக்கு கொடுத்திருக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்திரம் இல்லாம, பலம் இல்லாம, அஸ்திவாரம் இல்லாம இருக்குது. இந்த கூட்டணி எப்படியாச்சும் ஸ்ட்ராங் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிதான் தமிழக வெற்றி கழக தலைவரை உள்ள கூப்பிடுறாங்க. இப்ப கடம்பூர் ராஜு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நண்பர் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திமுகவை ஒழிச்சு ஆகணும், திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா விஜய் அவர்கள் எங்க கூட்டணியில தாராளமா சேர்த்துக்கலாம், வரலாம் அப்படின்றத ஓப்பனாவே பகிரங்கமா என்ன பண்ணிருக்காரு, அழைப்பு கொடுத்திருக்காரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சார்ல விஜய், அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாநாடு நடத்தினாரு விக்கிரவாண்டியில. அப்ப வந்து அவருக்கு இளைஞர்கள் பட்டாளம் ஏராளம் பேர் வந்தாங்க. சோ இத பார்த்து எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் எப்படியாவது சட்டமன்ற தேர்தலில் நம்ம கூட கூட்டணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் போட்டாரு. அதாவது எப்படி பிளான் போட்டாருன்னா, அதிமுக, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி, இந்த மூணு பேரையும் ஒன்றா திரட்டி கூட்டணி அமைச்சிடலாம் அப்படின்னு தான் நினைச்சாரு. ஆனா பாஜக விட்டு வைக்கல. ஏம்பா நான் எப்பேற்பட்ட ஆளு, நீ ஏன் கேட்டு இந்த ஜித்து வேலை காட்டுறல அப்படின்னு சொல்லிட்டு நிர்பந்தத்தை, அதாவது ஃபைல் மேல ஃபைல் அடக்கி அதிமுகவை பாஜக கூட கூட்டணி சேர்ந்துட்டாரு. என்னதான் இருந்தாலும் அதிமுகவும் தமிழக வெற்றி கழகம் அண்டர் டீலிங்லாம் போட்டாங்க, அந்த பேச்சுவார்த்தை நடந்தது, அதெல்லாம் உண்மை அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்பட்டது. ஆனா இங்க பாஜக என்ன பண்ணாங்க, அதிமுகவை நிர்பந்தத்தை கொடுத்து தன்னோட கூட்டணிக்குள்ள கூப்பிட்டுட்டாங்க. இப்ப தமிழக வெற்றி கழகம் என்ன இருக்குன்னா, நமக்கு கொள்கை எதிரான பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சுட்டாங்களே, இப்ப நம்ம எப்படி போயிட்டு அவங்க கூட கூட்டணி வைக்க முடியும்? வெக்கம் இல்லையா, கேவலம் இல்லையா, அவமானமா இல்லையா, மானமே இல்லையா, இப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்களா தமிழ்நாட்டு மக்களுக்கு? கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசணும், கொள்கை எதிரி பாஜக, பாசிசத்தை அழிக்க வர, அப்படி இப்படி எல்லாம் பேசணுமே. இப்ப அவங்க கூட கூட்டணி வச்சா எப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் அவர்கள் யோசிச்சாரு. ஆனா இருந்தாலும் என்ன டீலிங் போட்டாருன்னா, நீங்க பாஜக கூட கூட்டணியை கழட்டிட்டு வாங்க, நிச்சயமா அதிமுக கூட கூட்டணி தான் அப்படின்ற ரேஞ்சில தான் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து அதிமுகவுக்கு நியூஸ் போச்சு. ஆனா அதிமுக என்ன நினைச்சதுன்னா, பாஜகவை கொஞ்ச நாள் வெயிட்டிங் லிஸ்ட்லயே வைப்போம். ஏன்னா அதிமுகவும் பாஜகவும் மேல்மட்ட லெவல்ல தான் என்ன பண்ணாங்க, இணைஞ்சிருக்காங்க. கீழ் கிரவுண்ட் லெவல்ல இருக்குல்ல, கிரவுண்ட் லெவல் தான் ரொம்பவே முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு அடிமட்ட தொண்டர்களும் லோக்கல் வாய்ஸ் வாரியா என்ன பண்ணுவாங்க, இறங்கி வேலை செய்வாங்க. தேர்தலா இருந்தாலும் சரி, அரசியலும் சரி. சோ அவங்களுடைய பலன் இல்லாம மேல்மட்ட நிர்வாகிகள் ஜெயிக்க முடியாது அப்படின்றது எல்லா கட்சிக்குமே தெரியும். சோ அதனால கீழ்மட்ட ரேஞ்சில வந்து யாருமே வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகவே இல்லை. மேல்மட்ட தலைவர்கள் எல்லாம் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க, அதிமுக பாஜக கூட்டணி சொல்லிட்டு. ஆனா கீழ்மட்ட நிர்வாகிகள் வந்து என்ன பண்ணல, ஸ்ட்ராங் ஆகல. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அதிமுக என்ன பண்ணாருன்னா, பாஜக கூட கூட்டணி வைக்கிற மாதிரி வைப்போம், ஆனா லாஸ்ட் மினிட்ல, அதாவது தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன பண்ணுவோம், பாஜகவை கழட்டி விட்டுட்டு டாடா காமிச்சிட்டு தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சிருவோம். அப்ப பாஜக அதிமுக மேல ரிவெஞ்ச் எடுத்ததுன்னா தமிழக அரசியல்ல பாஜக கெட்ட பேர் வரும். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா தான் அதிமுக மேல இந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு கெட்ட பேர் பாஜகவுக்கு வரும். அதனால அதிமுக இந்த ரகசியத்தை திட்டத்தை என்ன பண்ணிருக்காங்க, வச்சிருக்காங்க. நம்ம பாஜக காரங்க தான் வந்து ரொம்ப வந்து ஸ்மெல் பிடிப்பாங்கல்ல, அவங்களுக்கு பத்தி தெரியல, என்ன பண்ணாங்க, ஸ்மெல் பண்ணிட்டு, ஓ அதிமுக காட்ட இப்படி ஒரு திட்டம், ரகசிய திட்டம் இருக்கா, அதுக்கும் வைக்கிறையா ஆப்பு அப்படின்ற ரேஞ்சுக்கு தான்
தமிழக வெற்றி கழகத்தை ஒண்ணுகிட்டு இருக்காரு. இப்ப நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு, கடம்பூர் ராஜ்யம் வந்து இது மாதிரி வரவேற்று பேசிருக்காரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, கடம்பூர் ராஜுடைய கருத்தை வரவேற்கிறேன், அவர் விஜய்க்கு கொடுத்த அழைப்பை நானும் கொடுக்கிறேன். திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிற விஜய் கொள்கை பற்றியும் கட்சி பாகுபாடு பற்றியும் எந்த ஒரு அடிப்படை கொள்கை இல்லாம எதுவுமே இல்லாம எல்லாரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணலாம், திமுகவை வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த கடம்பூர் ராஜுடைய கருத்துக்கு, அதாவது அதிமுகவுடைய கருத்துக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு, ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. சோ ரெண்டு பேருமே அதிமுகவும் பாஜகவும் வெளியரங்கமா என்ன பண்ணிருக்காங்க, விஜய்க்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க. சரி, விஜய் இப்ப என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. ஏன்னா பாஜக வந்து கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு. இப்ப கொள்கை எதிரின்னு எல்லா இடத்துக்கும் சொல்லிட்டு இப்ப திரும்பவுமே வெக்கமே இல்லாம போயிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியிலே வாரா விஜய் அவர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதெல்லாம் இருக்கட்டும், இப்ப எதுக்கு பாஜகவும் அதிமுகவும் இப்படி வந்து திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, பாஜகவுக்கு ரொம்ப குடைச்சல் கொடுக்கிற கட்சி இந்தியால இருக்கிற எல்லா மாநில முதலமைச்சர்களையும் எடுத்துட்டீங்கன்னா, தமிழ்நாடு மாநிலம் தமிழ்நாடு முதலமைச்சர் தான் ரொம்ப குடைச்சலா இருக்கிறாரு. இந்தி திணிப்பா இருக்கட்டும், தொகுதி மறுவரையாரா இருக்கட்டும், அதே போல நிதி ஒதுக்காத விஷயமா இருக்கட்டும், இது போல எல்லா விஷயத்திலும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் முன்னாடி நின்று மாநில உரிமைகளுக்காக போராடுது, வாதாடுது. சோ இத வந்து பாத்தீங்கன்னா பாஜக ரொம்ப விரும்பவே இல்லை. இவங்க தனியா மட்டும் போராடினா பரவாயில்ல சார், எல்லாரையும் கூட்டுக்குறாங்க, எல்லா மாநில முதலமைச்சர், அதாவது பாஜக ஆளாத எல்லா மாநில முதலமைச்சரும் கூட்டு சேர்ந்துன்னு எங்களுக்கு ஆப்பு வைக்கும் போது எங்களுக்கு எப்படி இருக்கும், அதனால இங்க ஃபியூஸ புடிங்கிட்டனா எல்லா மாநிலத்திலயும் எல்லாருமே சைலண்ட் ஆயிடுவாங்க. சோ எங்களுடைய போக்கஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலா இருக்கு. இத்தனை வருஷம் இல்லாத வருஷம் அக்கறை வந்து தேர்தல் போக்கஸ் வந்து தமிழ்நாடு மேல காட்டுறதுக்கான காரணம் இந்த ஒரே ஒரு ரீசன் தாங்க. பாஜக இங்க தமிழ்நாட்டுல இங்க வந்து ஃபீஸ புடிங்கிச்சுன்னா அதிமுகவை வச்சு பாஜக என்னென்னலாம் திணிக்க நினைச்சாங்களோ, தமிழ்நாட்டு மக்கள் மேலையும் தமிழ்நாட்டு மேலையும் என்னென்னலாம் திணிக்கணும்னு நினைச்சாங்களோ அதை அதிமுக ஆட்சி காலத்துல ஈஸியா கொண்டு வந்துறாங்க. ஏன்னா அதிமுக ஆட்சி காலத்துலதான் சிஏ சட்டத்தை கொண்டு வந்தாங்க, ஆர்டிகல் 370 என்ன பண்ணாங்க, அவங்களுடைய ஆதரவுல தான் பண்ணாங்க, நீட் தேர்வை உள்ள கொண்டு வந்தாங்க, இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறது, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்கிறது எல்லாமே அதிமுகவை வச்சுதான் பாஜக கொண்டு வந்தது. ஆனா இங்க நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திமுக அரசு பொறுப்பேற்றிலிருந்து பாஜகவுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கு, குடைச்சலா இருக்கு. எந்த ஒரு திட்டமும் உண்மையிலேயே வந்து சொல்லணும்னா தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கும் உகந்த திட்டம்னா அத ரெட் கார்பரேட் போட்டு வரவேற்கிறதுல முதல் கட்சி திமுக தான். அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. ஆனா அதே தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரான திட்டம் இருக்குதுன்னா அதை முதல்ல வெரைட்டி அடிக்கிற ஒரே கட்சி திமுக அப்படின்றத பாஜக நினைச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு பாஜகவும் அதிமுகவும் கங்கண கட்டின்னு இருந்துன்னு எல்லா கட்சியும், அதாவது திமுகவுக்கு எதிராக இருக்கிற எல்லா கட்சிகளும் ஒன்றிணையணும். அதனால உங்களுக்கு கொள்கை வேணாம், உங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் வேண்டாம், உங்களுக்கு வந்து கட்சி பாகுபாடு வேணாம், நீங்க ஓட்டை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாவே பாஜகவும் அதிமுகவும் விஜய் அவர்கள் வாசல்ல போய் நிக்கிறத நம்ம கண்கூடா பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப விஜய் என்ன மாதிரி முடிவு எடுக்க போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா விஜய் வந்து என்னன்னா பல ஆப்ஷன் வச்சுட்டு இருக்காரு. ஏன்னா மூன்றாவது ஒரு அணியை உருவாக்குறதுக்கும் அவர் ரெடியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தேர்தல் நெருங்க எது வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாங்க. அதனால வந்து விஜய் அவர்களை கொஞ்சம் வந்து என்ன பண்ண, இவங்க என்னதான் அழைப்போனா கொடுக்கட்டும், நம்ம என்ன பண்ணோம் கண்டுக்கணும் காண்டாத மாதிரி இருக்கணும், ரொம்ப அலட்டிக்குன்னு நம்ம என்ன பண்ண இருக்கணும், ரொம்ப பிஹேவ் பண்றாரு விஜய் அவர்கள் அப்படின்ற பேச்சு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சோ பாஜகவும் அதிமுகவும் வெளிப்படையாவே விஜய் அவர்களை கூட்டணிக்குள்ள வாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள வாங்க அப்படின்றத வந்து ஓப்பனாவே அழைப்பு கொடுத்திருக்காங்க. இப்ப விஜய் என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படின்றது இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.